கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வதனம் தொலைக்காட்சியின் மூலமாக இயேசுவோடு நான் என்கிற நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த நேரத்திலும் காக்கிறவர் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 121:7 சொல்லப்படுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அவர் நம்மை பாதுகாக்கின்ற தேவன். அவர் நம்மோடு கூட இருந்து நம்ம எல்லா விதமான தீங்குக்கும் விலக்கி நம்மை காத்து நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த கான்ஃபிடென்ட் நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ளாகவும் வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அந்த வார்த்தைகளை நான் ஷேர் பண்ண ஆசைப்படுகிறேன். இந்த நேரத்திலும் தாவீதினுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த ஒரு 4 விதமான சூழ்நிலைகளை குறித்து நம்ம பார்க்கலாம். சவுல் தாவீதின் மேலே ரொம்ப பொறாமை கொண்டு தந்திரத்தினாலும் வஞ்சனையினாலும் அவனை அழித்து போட அவனை முயற்சித்தான். ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருப்பதினால் அவனை காப்பாற்றி அவனை என்ன செய்தார்? ஆண்டவர் கனப்படுத்தினார். 1 சாமுவேல் 18:12 சொல்லப்படுகிறது, கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு என்ன செய்தாரா? தாவீதுக்கு பயந்தாராம். தன்னோடு கூட தேவன் இல்லை என்பதை சவுல் அறிந்து கொண்டபடினால தாவீதுக்கு பயந்தார். இதே 14வது வசனத்தில் பார்க்கிறோம், தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஹல்லேலூயா! கர்த்தர் தாவீதோட கூட இருந்தார். 28வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்பதை சவுல் நன்றாக அறிந்திருந்த பொழுதிலும் அவனுக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்கிறவனாய் இருந்தான். முதல் சூழ்நிலை என்னவென்றால், தீமையான யோசனை. சவுல் தாவீது மேலே வைத்திருந்த ஒரு தீமையான யோசனை. என்ன யோசனை என்றால், சவுல் யோனத்தானோடும் தன் ஊழியக்காரனோடும் பேசி தாவீதை கொலை செய்ய முயன்ற போது யோனத்தானின் ஆலோசனையின் மூலம் என்ன செய்தாரா? தாவீதுக்கு ஏற்பட இருந்த தீமையை அவர் தடுத்து நிறுத்தினார். ஹல்லேலூயா! கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறபடினால சவுல் தாவீதுக்கு மேலே வைத்திருந்த அந்த தீமையான யோசனையை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் முறியடிக்க செய்தார். தீமைகளை தடுக்கும்படிக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் தான் யாரு? இந்த யோனத்தான். அந்த நேரத்தில் தேவனுடைய தயவும் தாவீதுக்கு கிடைத்தது, மனிதனுடைய தயவும் கிடைத்தது. சவுல் அவன் மீது வைத்திருந்த அந்த தீமையான யோசனையும் விலகினது, ஒன்றுமில்லாமல் போனது. இன்றைக்கு நிறைய பேர் நம்மை குறித்து ஒரு தீமையான யோசனை நமக்கு விரோதமாக எழும்பலாம், நமக்கு விரோதமாக ஆலோசனை செய்யலாம். ஆனால் அந்த ஆலோசனைகள் எல்லாம் இயேசு தகர்த்து போட வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் தாவீதோடு கூட இருந்த தேவன் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். 2வது சூழ்நிலை என்னன்னா, அவன் சதி திட்டத்திலிருந்து என்ன செய்தாரா? தாவீதை ஆண்டவர் காப்பாற்றினார். 1 சாமுவேல் 19:8-10 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடே யுத்தம் பண்ணி அவர்களுக்குள்ளே மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முருந்தோடி போனார்கள். தாவீதுக்கு முன்பாக பெலிஸ்தர்கள் முருந்தோடி போனார்கள். ஆனால் கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேலே வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையில் பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதனாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. சுவரோடு சேர்ந்து அந்த ஈட்டியில் வச்சு அவனை கொன்னுன்னு சொல்லி ஒரு பெரிய திட்டம் பண்ணியிருந்தான். ஆனால் ஆண்டவர் அந்த திட்டத்திலேருந்து அவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் அவனை காப்பாற்றினார், தாவீதை காப்பாற்றினார். தாவீதின் உயர்வை கண்டு என்ன செய்தார்? இந்த சவுலுக்குள்ள ஒரு விதமான பொறாமை, ஒரு விதமான ஒரு வெறி இருந்தது. ஆனால் மறுபடியும் அவனை கொன்று போட வேண்டும் என்று அவன் எத்தனித்த பொழுது ஆண்டவர் அவரை காப்பாற்றினார், தாவீதை காப்பாற்றினார், அதற்கான ஞானத்தை கொடுத்தார். 2வது என்ன? சதி திட்டத்திலிருந்து அவனை பாதுகாத்தார். 3வது என்னன்னா, ஆண்டவர் நமக்கு தயவு செய்கிறவராய் இருக்கிறார். தாவீதுக்கு தயவு செய்கிறவராய் இருக்கிறார். தாவீதை அவன் வீட்டிலேயே கொன்று போடும்படி என்ன செய்தாராம்? சவுல் சேவகர்களை அனுப்புகிறான்.
சரிங்களா? ஒருவேளை என் மகள் மீகால் என்ன செய்வா, எனக்கு ஒத்தாசையா இருப்பான்னு சொல்லி நினைச்சு என்ன செய்யறான், தாவீதை எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்று சொல்லி வீட்டுக்கே சேவகர்களை அனுப்புகிறான். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது 19:17, அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை எய்த்து என் பகைஞனை தப்ப விட்டது அனுப்பினது என்ன என்று மீகாலிடத்தில் கேட்டாள். மீகால் சவுலை நோக்கி, என்னை போக விடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். உடனே என்ன செய்கிறா, சேவகர்களை அனுப்புகிறா. ஆனால் மீகால் என்ன செய்கிறா, தாவீதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஏன்னா கணவன்ல தாவீதுக்கு ஹெல்ப் பண்ணி அவரை ஓட பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துலையே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தயவை வைக்கிறார். மீகாலுடைய தயவை கிடைக்கும்படி செய்கிறார். சரிங்களா? இன்றைக்கு நம்ம மேலே தாவீதின் மேலே அநேக யோசனைகள் வந்தாலும், சதி திட்டங்கள் வந்தாலும், முயற்சிகள் செய்தாலும் எதுவுமே பழிக்கல. ஏனென்றால் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் அப்படியாக நம்மையும் காக்கிறவராய் இருக்கிறார். 4வது சூழ்நிலை என்னன்னா, எதிராய் வந்தவர்களை தாண்டி போக செய்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு எதிராய் வந்தவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறார். இந்த இடத்துல பாருங்க, இறுதியாக தாவீது என்ன செய்கிறாரு, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு சாமுவேல் இடத்துல போய் அடைக்கலம் புகழ்றாரு. இதனை அறிந்த சவுல் தாவீதை பிடித்து வரும்படி தனது சேவகர்களை 3 கூட்டமாய் அனுப்புகிறான். ஆனால் அவர்களோ தேவ ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்படுறாங்க. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை ஆண்டவர் எப்படி மாற்றார் பாருங்க. தாங்கள் செய்ய வந்த வேலையை விட்டு விட்டு வேறொரு காரியத்தை செய்யும்படியாக தாண்டி போக பண்ணினார். அவங்க செய்ய வந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, மறக்க பண்ணிட்டார். தாவீதை கொல்லணும்னு சொல்லி 3 கூட்டமாக சவுல் அனுப்புகிறாரு. ஆனால் அவங்க தேவ ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்பட்டு அவங்க செய்ய வந்த வேலையை என்ன செஞ்சிட்டாங்க, மறந்துட்டாங்க. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நினைத்த பாதுகாப்பு நமக்கு இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காக்கிற தேவனாக இருக்கிறார். ஹட்சன் டெய்லரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த ஹட்சன் டெய்லர் ஐரோப்பாவில் பிறந்து ஆசியாவில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நேசித்த பெண்ணையும் விட்டுட்டு எங்கே வந்தார்னா சீனாவுக்கு வந்தார். ஆனால் சீனாவுக்கு வந்து அவருக்கு வீடு கிடைக்கல. எங்கெங்கேயோ தேடி கிடைக்காம ஒரு பழைய வீட்டில் மரப்பலகையினால் செய்யப்பட்ட ஒரு பழைய வீட்டில் வந்து தங்கினார். ஆனால் தங்கின நேரத்தில் என்னாச்சு, அது எப்படிப்பட்ட இடமா இருந்தது, அது யுத்தம் நடக்கிற ஒரு இடமா இருந்தது. யுத்தம் நடக்கிறதுக்கு ஒரு மெயினான இடத்துல வந்து இருந்துதான் அவருக்கு வீடு கிடச்சிது. அப்போது திடீரென்று என்னாச்சு, ஒரு வெடி சத்தம் கேட்டுச்சு பாருங்க. ஒரு நாள் காலையில் வெடி சத்தம் கேட்குது. அவர் தனியாக இருக்கார், யாருடைய உதவியும் அவருக்கு இல்லை, யாருமே அவருக்கு தெரியாத இடத்துல வந்து அவர் அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் இருக்கார். திடீர்னு ஒரு வெடி சத்தம் கேட்குது. பக்கத்தில் இருக்கிற எல்லா வீடும் பயங்கரமாக எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி கத்தி கதறி அவர் அழும் பொழுது திடீரென்று என்ன செய்தான், மழை பெய்து அந்த நெருப்பு அப்படியே அணைந்தது. எதிர்பாராமல் என்ன செய்தது, மழை பெய்தது. அப்போது நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அந்த ஹட்சன் டெய்லர் ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக சாதித்தார். இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் அப்படியாக உயர்த்துவாராக. தேவனுடைய வழியில் தேவனுக்கு சித்தமானதை செய்யும் பொழுது அனைத்தையும் அவரே நமக்கு என்ன செய்வார், தந்தருளுவார். அவரே நமக்கு ஒரு பலத்த துருகமாய் இருக்கிறார், அடைக்கலமான ஒரு அரணாய் இருக்கிறார். அவரே நமக்கு கண்மலையை போல நம்மை காத்து ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் பகைனருக்கும் மறைவாக செட்டைகளின் நிழலிலே நம்மை காப்பாற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்மை காக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு தாவீதோடு கூட இருந்த தேவன் இன்றைக்கு நம்மோடும் கூட இருக்கிறார். தாவீதுக்கு நேராக வந்த தீமையான யோசனையை ஆண்டவர் முறியடித்தார். சதி திட்டத்தை முறியடித்தார். தயவு கிடைக்கும்படி செய்தார். அவனுக்கு எதிராய் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் அவர்கள் ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்பட்டு அவங்க செய்ய வந்த காரியத்தை மறந்து அவங்க வேறொரு காரியத்தை செய்து போனார்கள். அவர் தீர்க்க தரிசனத்தை அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நாம பயந்து இருக்கிறோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். நமக்காக நிற்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம்ம செபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றிப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் பார்த்தது போல கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று
ஆண்டவரே சொன்ன வாக்கின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, தாவீது உட்கார்ந்திருந்த சூழ்நிலையில் செவரோடு அவனை ஈட்டியில் குத்தி அவனை சாகடிக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டம், ஒரு இது இருந்ததப்பா சவுலுக்கு. ஆனால் அது எல்லாவற்றும் நீங்கள் தகர்த்து போட்டிங்களே ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே பாதுகாப்பு அப்பா தாவீதோடு இருந்தது போல இன்றைக்கு எங்களோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், எப்படிப்பட்ட ஆலோசனை எங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் யாருமே இல்லாமல் உதவியற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை ஆண்டவரே. எங்களை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை அப்பா. ஹட்சன் டெய்லரை எப்படி நீங்கள் பாதுகாத்தீங்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த கடினமான சூழ்நிலையில் எப்படி ஆண்டவரே மழை பெய்ததோ அப்பா, இந்த நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிற தேவன் அப்படியாக நீர் எங்களை நடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.